Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நிஃப்டி 24,471 பாயிண்ட்ஸில் இருக்குது. 195 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 52,761 பாயிண்ட்ஸு 650 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 659 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 80,807 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பேங்க் நிஃப்டி 640 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் அன்றைக்கி வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸே கனரா பேங்க் தான். அவங்க அன்றைக்கி 3% மேலே ஏற்றிருக்காங்க. 105 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் பிளேஸில் பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. எக்ஸப்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் மட்டும் தான் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் அதர் பேங்க்ஸ் எல்லாமே பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1,830 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அதை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷனை தாண்டி போயிருக்கு. அது இல்லாமல் ஒரு பிளாக் டீலும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் ஆயிருக்கு. இன்னைக்கு 21.7 லேக் ஷேர் வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னென்னா அந்த ஜிஎஸ்டி, குறிப்பாட்டு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே குறைக்க இருக்கிறாங்க, அது மாதிரி சில ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து யார் முடிவு எடுப்பாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு இருக்கும். சில குரூப் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்டர் சேர்ந்து தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதில் முடிவு எடுக்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு இந்த சிகரெட்ஸு, டொபாக்கோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சின் ப்ராடக்ட்ஸில் வருது. ஏன்னா இது வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே அந்த சின் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் வருது. ஸோ இப்போ இதுக்கு வந்து 28% டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரேட் ஸ்லாப்பும்பாங்க 28% இருக்குது. ஆனால் இதை வந்து 38% இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் ஆக்சுவலி 35% ஜிஎஸ்டிங்கிறது அந்த ரேட் ஸ்லாப்புங்கிறது நியூ ஸ்லாப்பாட்டு தான் அவங்க கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் டிசிஷன் டிசம்பர் 21 நடக்க இருக்குது. மேபி அதில் அவங்க டிசிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து நடைமுறைக்கு வரும். நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறது இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதுக்கான ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா குறைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், நோவா பூப்பா அந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி 10% மேலே ரேலி ஆச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் 1,500 ரூபாய்க்கு இருக்கிற டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸுக்கெல்லாம் 5% ரேட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ண இருக்கிறாங்க. அது இல்லாமல் 1,500லேருந்து 10,000க்குள்ளே அந்த இருக்கிற ப்ராடக்ட் ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து 18% டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 10,000க்கு மேலே இருக்கிறதுக்கு 28% ஆட்டு ஜிஎஸ்டி ஹைக் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 148 ஐட்டம்ஸுக்கு வந்து 35% வரைக்கும் ஜிஎஸ்டி போட சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாட்டு விற்கிறது எந்த கம்பெனிஸ்லாம் பார்க்கும்போது இந்த சின் ப்ராடக்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணலாம், சிகரெட்ஸு, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிசி, வருண் பெவரேஜஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், காட்ஃப்ரே பிலிப்ஸ். இல்லை காட்ஃப்ரே பிலிப்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி இவங்க எல்லாமே சிகரெட்ஸ், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. வருண் பெவரேஜஸும் கொஞ்சம் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து வருண் பெவரேஜஸ் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் எடுத்து பார்க்கும்போது ஐடிசி 462 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கடைசியில் 471 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஐடிசி டவுன் ஆகுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வர நியூஸு இப்போ ஜிஎஸ்டி வந்து 28% இருக்கிறத 35% கொண்டு போகிறாங்க. காம்பன்சேஷன் செஸ் வந்து 5 to 36% வரைக்கும் வச்சுருக்காங்க. அது அந்த லென்த் ஆஃப் த சிகரெட்டை பொறுத்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த டேக்ஸ் 35% கொண்டு போகிற பட்சத்தில் ஐடிசி அவங்களோட சிகரெட்டை வந்து சிங்கிள் டிஜிட் ப்ரைஸ் ஹைக் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 38 அனாலிஸ்ட்டில் 33 அனாலிஸ்ட் வந்து பைக்கால் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 3 அனாலிஸ்ட் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 2 அனாலிஸ்ட் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஐடிசி இறங்க யூஸ் பண்ணிக்கோங்கிறதா என்னோட கருத்து. அதே வருண் பெவரேஜஸ் இன்னைக்கு 598 ரூபா போனாங்க. இப்போ 619 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. வருண் பெவரேஜஸ் 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. காட்ஃப்ரே பிலிப்ஸ் பார்க்கும்போது அதுவும் ஒரு 1% மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது. 5,692 ரூபாவில் இருக்குது. ஆனால் 5,578 ரூபா வரைக்கும் போச்சு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 318 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 326 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மோராட் இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடி இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்படி ஒரு நியூஸ் வந்தாலே ஒரு ஸ்டாக்கை போட்டு குறைஞ்சது 5% அடிச்சிடுவாங்க. ஆனால் ஐடிசி வந்து ஒன் சிகரெட்டோட டேக்ஸை ஹைக் பண்ணாலுமே அவங்க ப்ரைஸை இதில் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவில் இந்த கம்பெனிஸ் இதை என்ன சொல்ல டிஃபிட் பண்ணாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ஸ் டிசம்பர் 21 நடக்குது. ஸோ அதில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் இது எல்லாமே கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டில் 1.94% ஏற்றிருக்காங்க. பிஎஸ்சி பேங்க், பேங்கிங், எனர்ஜி, பிஎஸ்சி, மெட்டல்,
மீடியா இன்ஃப்ரா, ஆட்டோ ஃபினான்ஸ், ஃபார்மா இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. ரியாலிட்டி, கன்சியூமர் சர்வீஸ், டெக்னாலஜி இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. இதில் டெக்னாலஜி மட்டுமே 3.89% நெகட்டிவ்ல இருக்குது. இன்றைக்கி ஒரு சம்பவம் என்னன்னா, மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, ஆனால் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட 4% நெகட்டிவ்ல இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா போர்ட்ஃபோலியோவில் எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஆனால் ரெண்டாவது நான் ட்ரெண்டை பார்க்குறேன். விப்ரோ வந்து இன்னைக்கு போனஸுக்கான ரெக்கார்ட் டேட்டு. ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில். பட் அந்த ஷேர்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆயிருக்காது, அது ஒரு ரீசன். அது பேசிஸில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல காட்டுது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க என்ன ப்ரோ விப்ரோ 50% நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டாக்கை ரெண்டாக உடச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் போனஸ் அது வந்து விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 days தான் டைமு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ 10 ஷேர் விப்ரோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இனி அது வந்து 20 ஷேராக மாறும். பாதிக்கு பாதி ப்ரைஸ் ஆட்டு அதை பிரித்து உங்களுக்கு தருவாங்க. ஆல்ரெடி இருந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஷேர் தரமாட்டாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், போனஸ் ஷேர் கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணதில் எந்த வித பிரயோஜனமும் இல்லை. அது ஆல்ரெடி இருந்த ப்ரைஸை தான் தவிர ரெண்டாக பிரித்து உங்களுக்கு தருவாங்களே தவிர புதுசாக அதே ப்ரைஸில் ஒரு ஷேர் தர மாட்டாங்க. ஸோ விப்ரோ அந்த போனஸ் ஷேர் பிரித்ததுனால தான் இன்றைக்கி அது நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஸோ விரைவில் உங்களுக்கு இப்போ 10 ஷேர் இது உங்கள்கிட்ட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும், இன்னும் விரைவில் உங்களுக்கு 10 புது ஷேர் கிடச்சிரும். ஸோ மோராட் இது வந்து விப்ரோ நீங்கள் கேட்ட டவுட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கும் 5% ரேலியாக இருக்குது. 164 ரூபா தாண்டி நிட்டுச்சு. ஆக்சுவலி இது வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி விழுந்துச்சு. இப்போ கண்டினியூஸ் ரேலியில் தான் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸ். நிறைய பேர் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது வேஸ்ட்டு இன்னும் அடி விழும். ஆக்சுவலி அது இன்னும் வர பார்த்தீங்கன்னா இறங்க சான்சஸ் இருக்குது. ஒரு நியூஸ் வந்தாலே ஒரு 10% கிட்ட அடிப்பாங்க. அது இல்லாமல் அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் அது ரிவைவ் ஆகிடுச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே போக சான்சஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி இப்போ 5% இன்றைக்கும் பாசிட்டிவ்ல ஏற்றிருக்காங்க. விரைவில் அது மறுபடியும் 200 ரூபா டச் பண்ணிடும் போல இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸு. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு லக்கு. ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட தான் இருக்குது. பட் இறங்க சான்சஸும் இருக்குது. அதனால அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு லாங் டேர்முக்கு. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் இந்த ஏஞ்சல் ஒன், ஜி என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் 4% மேலே ஏற்றிருந்தாங்க. ஜி என்டர்டைன்மெண்ட், ஏஞ்சல் ஒன் இது எல்லாமே 4% மேலே ஏற்றிருந்தாங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் 136 ரூபாவில் இருக்குது. ஏஞ்சல் ஒன் 3000 ரூபாயை தாண்டி இருக்குது இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே இன்னைக்கு ஒரு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸில் இருக்குது ஸ்மால் கேப்பில். நெக்ஸ்ட் டாடா எல்எக்ஸி, கேபிஐடி டெக்னாலஜிஸ், இந்திரபிரதா கேஸ் லிமிடெட், டாரண்ட் பவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் அதானி போர்ட்ஸு, அம்புஜா சிமெண்ட்ஸு, யூனியன் பேங்க், டிமார்ட் இது எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க லார்ஜ் கேப்பில். லாசர் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஸ்மால் கேப்பில் ஆம்பர் என்டர்பிரைசஸ், ஆர்கே ஃபோர்ஜ், தேஜாஸ் நெட்வொர்க், டேட்டா பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. மிட் கேப்பில் மேரிகோ, சோனா காம்ஸ், அல்கம் லெபார்டரிஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. லார்ஜ் கேப்பில் அடி வாங்கியிருக்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாடா கன்சியூமர், அதானி பவர், அதானி டோட்டல் கிரீன் அப்படின்னு நினைக்கிறேன், சாரி டோட்டல் கேஸு. ஸோ இதெல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ இதில் எதுலேயுமே இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எல்லாமே ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு, ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. அதானி குழும பங்குகள் நான் இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்க சான்ஸ் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல எதுலேயுமே வாய்ப்புகள் இல்லை. பட் மணப்புரம் ஃபினான்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி, அது வந்து நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஒன்ஸ் வந்து ஏதாவது நியூஸ் வந்துன்னா ஸ்டாக் இன்னும் இறங்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுத்த அப்டேட். இவங்க பேங்க் ஆஃப் பூத்தான் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸும் சரி, அவங்களோட அந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆக்சுவலி 2016 பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஆஃப் பூட்டான் கூட வந்து டிசிஎஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 45 பிரான்ச்சஸ் இருக்குது, 4000 கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக இவங்களோட பேங்கிங், பேமெண்ட்ஸ், லோன் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் டெபாசிட், ரீட்டைல் சர்வீஸ், ப்ரைசிங், ட்ரேட் ஃபினான்ஸ், அதர் ஃபங்க்ஷன் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டிஜிட்டல் கோர் செக்மெண்ட்டில் மாடர்னைஸ் பண்ணி கொடுப்பாங்க டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமில். ஸோ அது சம்மந்தமாக தான் பேங்க் ஆஃப் பூட்டான் கூட வந்து டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மோராட் இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நான் ஐடிசியை சொன்னேன். ஸோ ஐடிசி இறங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி தெவன் ஸ்டோக்ஸ்கி இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனி டிப் இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை ஐடிசி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க வைரம் இறங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அப்டேட். ஆக்சுவலி செபி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபின் இன்ஃப்ளூயன்சர் என்டிட்டி பார்த்தீங்கன்னா அதில் சில நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோல்டன் சிண்டிகேட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த என்டிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ குறிப்பாட்டு இந்த பை கால் செல் கால் ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. இந்த ஃபின்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் இவங்க கொடுக்குறாங்க. இதனால நிறைய பேர் அதை நம்பி போய் ஸ்டாக்கை வாங்குவாங்க, விற்பாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. குறிப்பாட்டு அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட ரூபா வாங்கி இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது அப்படி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இப்போ செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 17.2 crores வந்து நீங்கள் 3 monthsல ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 32 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனும் போட்டிருக்காங்க. அதோட நேம் அவங்க என்ன அந்த அட்வைசரி எப்படி ரன் பண்ணியிருக்காங்கன்னா பேஃப் ஆஃப் சார்ட் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருக்காங்க. செபி அதை கண்டுபிடிச்சி இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதான் சொல்கிறது ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நெக்ஸ்ட்டு யூடியூப், இது டெலகிராமு, ட்விட்டர், இதிலலாம் வந்து இந்த பை கால் செல் கால் கொடுக்குறாங்க, பேங்க் நிஃப்டி அப்படி இப்படின்னு சொல்லி நம்பி பணத்தை ஏமாந்துடாதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களே ஓனாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. அதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃபு. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி இப்போ என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆஃப் ஷோர் மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைன் பண்ணுறதுக்கு, குறிப்பாட்டு லித்தியம் அந்த மாதிரிப்பட்ட மினரல்ஸ் எல்லாமே மைன் பண்ணுறதுக்கு இவங்க ஓஎன்ஜிசி கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கு எல்லாமே டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டில் ஓஎன்ஜிசி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓஎன்ஜிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 10% அப்பர் சர்க்யூட் அடிச்சு நிற்குது என்டிபிசி. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஆஃப்டர் த லிஸ்டிங் அவங்களோட லிஸ்டிங் பிரைஸ் 108 ரூபா. அதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 142 ரூபா. முறையாட்டம் அவங்க லிஸ்டிங் அப்புறம் 10% அப்பர் சர்க்யூட் அடிச்சு லாக் ஆகி நிற்குது. ஸோ ஸ்டில் வந்து பார்க்கும்போது 142 ரூபாவில் தான் இருக்காங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்க. எகைன் நம்ம அந்த ஸ்டாக் கரெக்ட் ஆகும்போது பேசலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிடச்சவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட கருத்து என்டிபிசி கிரீன் எனர்ஜியில். பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு. 541 ரூபா போனது இப்போ 514 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி 540 ரூபாலாம் தாண்டணும் அந்த ஆல் டைம் ஹை டச் பண்ணாலும் நிறைய பேர் ஸ்டாக் விற்றுருப்பாங்க. இப்போ 4% பாசிட்டிவ்ல 514 ரூபாயில் இருக்கு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்விக்கியோட சிஓ சொல்லியிருக்காரு, அந்த 10 minutesல டெலிவரி பண்ணுற சர்வீஸ் அதை வந்து அவங்க 400 சிட்டிஸுக்கு வந்து நாங்கள் அந்த மைல் ஸ்டோனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு ஸ்விக்கியை பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஆல் டைமே டச் பண்ணி இப்போ வந்து இறங்கி ஒரு 5% அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோராட் இது வந்து ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. 2020 இவங்க கம்பெனியில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட், அதாவது என்ன வயலேஷன் பார்க்கும்போது இவங்க அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம், அதான் பிரச்சனை. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டை விரைவில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ், பவர், போர்ட்ஸு, அதானி எனர்ஜி சொல்யூஷன், இந்த 4 கம்பெனிஸில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இப்போ அதை சரி செஞ்சுட்டோம், நீங்கள் வந்து இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லி அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் செபிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஸ்கை கோல்டு அதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ 9:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது டிசம்பர் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கோல்டில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லால வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே உங்களோட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி சமினா ஹமீதும் ருமானா ஹமீதும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டேக் டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவங்க வந்து 1.72% ஆஃப் த ஸ்டேக் டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் பையர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து இந்த அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, இது மாதிரிப்பட்ட சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்லால வந்து அப்டேட் அவங்க சேல் நேற்று பிளாக் டீல் நடந்துச்சு மண்டே. ஆனால் அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் சிப்லா வந்து ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. முத்தூட் கேபிட்டல் சர்வீஸ் டிசம்பர் 5 நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஒரு 90 கோடி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முத்தூட் கேபிட்டல் சர்வீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸு 12% நவம்பரில் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் சேல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட ஃபெஸ்டிவல் டைம்லேயே சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா 12% நவம்பரில் சேல்ஸ் அடி வாங்கியிருக்குல்ல. அக்டோபரில் அது வந்து 2,19,021 யூனிட்ஸாக இருந்தது. நவம்பரில் 1,91,554 யூனிட்ஸ் ஆட்டு குறைஞ்சிருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் அடி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா பவர் கொடுத்த அப்டேட். டாடா பவர் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்சிடரி டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜி லிமிடெட் மூலமாட்டு ஒரு 431 மெகாவாட் டிசி சோலார் ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேசில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு டாடா பவரோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த டிசி சோலார் பவர் அந்த ஃபியூச்சர்ஸ் நீ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,635 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் மாடியூல்ஸ் அவங்க போட இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு டாடா பவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஜிஎஸ்டி மீட்டிங் டிசம்பர் 21 தான் அந்த டீட்டெயில்ஸ் கன்ஃபார்மாக தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் பேஸில் இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது இறங்குது அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த ஐடிசி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கு இதிலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வரைக்கும் பல்க் பைங்க தவிர்க்கிறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. மேபி இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.